நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். நெல்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூபேர்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அதோட உயரம் பார்த்தீங்கன்னா, அதாவது அது மரத்தினுடைய உயரம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இலையுதிர் மரம் அப்படின்றது கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதில் ஃப்ரூட் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து கண்ணால் பார்த்துருப்போம். நெல்லிக்காய் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன நெல்லிக்காய் இருக்கும், பெரிய நெல்லிக்காய் இருக்கும். சரி, ஓகே, இப்போ அதனுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்றத அப்படியே நான் உங்களுக்காக கடகடன்னு சொல்கிறேன், சரியா? இது வந்து டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சாறில் சில வந்து மஞ்சள் தூளையும் தேனையும் கலந்து குடிச்சோம் அப்படின்னா இந்த டயாபெட்டிஸ் அப்படின்றது சுத்தமா வரவே வராதான். அது மட்டும் கிடையாது, இந்த உடல் எடை, இந்த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொழுப்பு, இது அதிகமா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நெல்லிக்காயை வந்து சாப்பிடலாம். அது மட்டும் கிடையாது, கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ஒரு திறன் வந்து நெல்லிக்காய்க்கு இருக்கு. நெல்லிக்காயோடைய ஜூஸோட வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பரா வந்து எஃபெக்டிவா நம்ம ஸ்லிம்மா மாறிடலாம். இதுல சில பியூட்டி டிப்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அழகான முகம் இருக்கணும் அப்படின்னா நல்ல பொலிவா, நல்ல கலகலன்னு, அதாவது பார்த்த உடனே எல்லாருமே வந்து வாவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நெல்லிக்காயை வந்து சூப்பரா வந்து குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா சாப்பிட்டு கூட வரலாம். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் போய் நல்ல பொலிவா அழகா காணப்படுமா. அது மட்டும் கிடையாது, இந்த பெண்களுக்குலாம் இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை யார் யாருக்கு இல்ல அப்படின்னு லிஸ்ட் பார்த்து பார்த்தோம்னா 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 6 பேர் வரைக்கும் இந்த பெண்களுக்கு தான் வந்து அதிகமா வந்து ரத்த சோகை பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காயை கண்டிப்பா சாப்பிடணும். ஞாபக மறதி இருக்கிறவங்களும் கண்டிப்பா வந்து நெல்லிக்காயை வந்து சாப்பிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா நெல்லிக்காயில அந்த அளவுக்கு ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு திறன் வந்து நெல்லிக்காய்க்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதே பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இப்போலாம் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் வந்துடுது. முதல்ல ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து 45 வயசுக்கு மேலதான் வந்து வரும். இந்த ஹார்ட் சம்பந்தமான பல விஷயங்கள், பல பாதிப்புகள் எல்லாமே. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. பிறக்கிற சின்ன குழந்தைல இருந்து பலவிதமான பாதிப்புகளோட தான் பிறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா பலவிதமான ஃபுட்டை நம்ம வேணாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டே வந்தோம்னா நம்மளுடைய ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விதத்தில் இதயம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு திறன் வந்து நெல்லிக்காய்க்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இந்த கருவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவளையம் வந்தா கூட இந்த நெல்லிக்காயுடைய சாறு இருக்குல்ல, ஜூஸ், அதை வந்து கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு கருவளையம்னா போயிருமா. கருவளையம் போறது மட்டும் கிடையாது, கண் பார்வையும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.